திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. உயிரை கவரும் காந்தம் பாபா உன் பார்வை பட்டதுமே. உயிரை கவரும் காந்தம் பாபா உன் பார்வை பட்டதுமே. உறவை சொல்லி அழைத்தேன் பாபா மௌனமான மொழியிலே. நொடியில் புதிய பிறவியை தந்து உன் மடி மீது எடுத்தாயே. நொடியில் புதிய பிறவியை தந்து உன் மடி மீது எடுத்தாயே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. முரளியின் விருந்தை உண்டதும் பாபா முக்காலம் அறிந்தேனே. முரளியின் விருந்தை உண்டதும் பாபா முக்காலம் அறிந்தேனே. பொன்னொளி வீசும் பூமுகம் காண மூலகம் கடந்தேனே. முக்தியின் லோகத்தில் ஒளி அழகாய் நீ பூத்திருப்பதை ரசித்தேனே. முக்தியின் லோகத்தில் ஒளி அழகாய் நீ பூத்திருப்பதை ரசித்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. பிறர் குறை காணும் பார்வையை மாற்றி முழுமையாக ஆக்கினார். பிறர் குறை காணும் பார்வையை மாற்றி முழுமையாக ஆக்கினாய். குணம் என்னும் மாலையில் மணியாக மந்திரம் ஒன்றை ஓதினாய். சொர்க்க வாசலில் நுழையும் வரை நீ வழித்துணையாக ஆகினாய். சொர்க்க வாசலில் நுழையும் வரை நீ வழித்துணையாக ஆகினாய். அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே.
திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே அழகிய பாபா உன் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேன். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயலும் மாணவர் திலகம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயலும் மாணவர் திலகம். தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே. இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயலும் மாணவர் திலகம். சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. से आए अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. அன்பிலும் அன்பான பாபாவினுடைய நினைவு இருக்குதா? முரளி தேதி 25/7/2025. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे सदा एक ही फिक्र में रहो कि हमें अच्छी रीति पढ़कर अपने को राज तिलक देना है, पढ़ाई से ही राजाई मिलती है. பாபா இந்த பூமிக்கு வந்திருக்கிறதே நம்மை கவலைகளிலிருந்து விடுவிக்கிறதுக்காக. ஆனால் இன்றைக்கி பாபா முரளியில் ஒரே ஒரு கவலை இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சதா ஒரே ஒரு கவலையில் இருங்கள். என்ன கவலையில் இருக்கணும்? நான் நல்ல முறையில் படித்து எனக்கு ராஜ்ய திலகத்தை கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு கவலையில் இருங்கள். படிப்பின் மூலமே ராஜ்யம் கிடைக்கிறது. கேள்வி, बच्चों को किस उल्लास में रहना है, दिल शिकस्त नहीं होना है, क्यों? குழந்தைகள் எந்த உல்லாசத்தில், அதாவது உற்சாகத்தில் இருக்க வேண்டும், மனச்சோர்வு அடையக்கூடாது. ஏன் ஏன் மனச்சோர்வு அடையக்கூடாது குழந்தைங்க? பதில், सदा यही उल्लास रहे कि हमें इन लक्ष्मी नारायण जैसा बनना है, इसका पुरुषार्थ करना है. நான் இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக வேண்டும், அதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற இந்த உல்லாசம் சதா இருக்க வேண்டும், இந்த உற்சாகம் சதா இருக்க வேண்டும். दिल शिकस्त कभी नहीं होना है, क्योंकि यह पढ़ाई बहुत सहज है. घर में रहते भी पढ़ सकते हो, इसकी कोई फीस नहीं है, लेकिन हिम्मत ज़रूर चाहिए. உள்ளம் சோர்வு ஒருபோதும் அடையக்கூடாது. ஏனென்றால் இந்த படிப்பு மிகவும் சுலபமானது, சகஜமானது. வீட்டில் இருந்தபடியே படிக்க முடியும். இதற்கு எந்த ஃபீஸ் கிடையாது, கட்டணம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தைரியம் மட்டும் வேணும். பாடல், துமீஹோ மாதா பிதா துமீஹோ, தாயும் நீயே தந்தையும் நீயே. ओम शांति. बच्चों ने अपने बाप की महिमा सुनी. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு எனது பாட்டு கேட்டோம் இல்லையா? இது யாருடைய மகிமை? பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் தன்னுடைய அப்பாவினுடைய மகிமையை கேட்டீங்க. महिमा एक की ही है और कोई की महिमा गाई नहीं जा सकती. இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் மகிமை அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கிறாங்க பாபா. மகிமை ஒருத்தருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே மகிமை பாட முடியாது. அது ஏன் ஒருத்தருக்கு மட்டும் பாடுறோங்கிறத பாபா அந்த ஃபஸ்ட் பேஜில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜப்கி பிரம்மா விஷ்ணு சங்கர் கி பி கோய் மகிமா நஹி ஹே. ஒரு பாபாவுக்கு மட்டும்தான் மகிமை, வேறு யாருக்கு மகிமை பாட முடியாது. அதுலேயும் குறிப்பாக பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட எந்த மகிமையும் கிடையாது. ब्रह्मा द्वारा स्थापना कराते हैं, शंकर द्वारा विनाश कराते हैं, विष्णु द्वारा पालना कराते हैं, लक्ष्मी नारायण को ऐसा लायक भी शिव बाबा ही बनाते हैं. उनकी भी महिमा है, उनके सिवाय फिर किसकी महिमा गाई जाए? ஒரு சிவ பாபாக்கு மட்டும் மகிமை, பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட மகிமை இல்லையே. பாபா புரிய வைக்கிறாங்க, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கிறாங்க சிவ பாபா, சங்கரர் மூலமாக விநாசம் செய்ய வைக்கிறாங்க பாபா, விஷ்ணு மூலமாக பாலனை செய்ய வைக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணரை அப்படி லாயக்காக ஆக்கியதும் சிவபாபா தான். அப்போ மகிமை கூட யாருக்கு மட்டும்தான்? சிவபாபாவுக்கு தான் மகிமை.
சிவ் பாபாவை தவிர வேறு யாருக்கும் மகிமை பாடப்படுவதில்லை. வேறு யாருக்கு மகிமை பாடுறதுன்னு கேட்குறார் பாபா. எல்லாமே செய்கிறது சிவபாபா, செய்ய வைக்கிறது சிவபாபான்னா அவரை விட்டுட்டு வேறு யாருக்கு மகிமை பாட வைக்கிறது? வேறு யாருக்கு மகிமை பாடுறது? இன்கோ ஐசா பனானே வாலா டீச்சர் நோ ஹோ தோ யஹி பி ஐசே ந பனை. அழகாக சொல்கிறார் பாபா. இந்த லக்ஷ்மி நாராயணரை அப்படி டீச்சர் ஒருத்தர் அப்படி ஆக்கலைன்னா இவங்க அப்படி எப்படி ஆக முடியும்? லக்ஷ்மி நாராயணருக்கு பாட சொல்லி கொடுத்து அவங்கள அப்படி ஒரு டீச்சர் ஆக்கி இருக்கிறார் இல்லையா? அந்த டீச்சர் மட்டும் லக்ஷ்மி நாராயணன் அப்படி ஆக்கலைன்னா அப்புறம் எப்படி அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருந்திருப்பாங்க? फिर महिमा है सूर्यवंशी घराने की जो राज्य करते हैं. இது சிவபாபா கதா மகிமை. அடுத்த மகிமைன்னு பாடினா யாருக்கு? சூரியவம்சி குலத்தில் வரக்கூடியவங்க யார் ராஜ்யம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மகிமை. बाप संगम पर न आए तो इन्हों को राजाई भी मिल न सके और तो किसकी महिमा है नहीं. பாபா சங்கமயுகத்தில் வரலன்னா இவர்களுக்கு ராஜ்யமும் கிடைச்சிருக்காதே இல்லையா? அதனால் வேற யாருக்குமே மகிமை என்பது கிடையாது, பாட முடியாது. फॉरेनर्स आदि कोई की भी महिमा करने की दरकार नहीं. महिमा है ही सिर्फ एक की, दूसरा न कोई. ऊंचते ऊंच शिव बाबा ही है. வெளிநாட்டினர் யாருக்கும் கூட மகிமை பாடுவதற்கான அவசியம் இல்லை. மகிமை என்பது ஒரே ஒருவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அந்த ஒருவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா மட்டும்தான். उनसे ही ऊंच पद मिलता है तो उनको अच्छी तरह से याद करना चाहिए ना. அவர் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்றால் அவரை நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? ஸோ பாபா மூலமாகத்தான் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது. லக்ஷ்மி நாராயணன் அப்படி உயர்ந்தவராக ஆக்கினதும் பாபா தான். அவர் தான் பாட சொல்லி கொடுக்குறார். பாபா சங்கமயுகத்தில் வரலன்னா அவங்க அந்த நிலை அடைஞ்சிருக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூலமாக முக்காரியம் செய்ய வைக்கிறதும் சிவ பாபா தான். அப்போ மகிமைன்னு பாடுனா பாபாவுக்கு மட்டும்தான் பாடணும். अपने को राजा बनाने के लिए आप ही पढ़ना है. जैसे बैरिस्टर पढ़ते हैं तो अपने को पढ़ाई से बैरिस्टर बनाते हैं ना. तुम बच्चे जानते हो शिव बाबा हमको पढ़ाते हैं. தன்னை ராஜாவாக ஆக்குவதற்கு தானே படிக்க வேண்டும். எப்படி வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா தன்னை படிப்புனால தானே வக்கீலாக்குறாங்க இல்லையா? குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, நமக்கு சிவபாபா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. जो अच्छी रीति पढ़ेगा वही ऊंच पद पाएगा, नहीं पढ़ने वाले पद पा न सके. யார் நல்ல முறையில் படிப்பாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. யார் படிக்கலையோ அவங்க பதவியை அடைய முடியாது. லௌகிக்கில் இது தானே நியதி. நல்லா படித்தா நல்ல பதவி, சரியாக படிக்கலைன்னா பதவி அடைய முடியாது, கஷ்டப்படணும். படுனேலியே ஸ்ரீமத் மில்தி ஹே. படிப்பதற்காக இங்கே ஸ்ரீமத் கிடைக்கிறது. கண்டிப்பாக படிக்கணும், டெய்லி படிக்கணும். இதுதான் ஸ்ரீமத் இல்லையா? மூல் பாத் ஹே பாவன் பனனே கி ஜிஸ்கே லியே படாயி ஹே. மூல விஷயம் என்ன? எல்லாத்துக்கும் ஆதாரமான விஷயம் என்ன? நாம் பாவனம் ஆகணும். அந்த பாவனம் ஆகிறதுக்காகத்தான் இந்த படிப்பு. तुम जानते हो इस समय सब तमो प्रधान पति थे. अच्छे व बुरे मनुष्य तो होते ही हैं. पवित्र रहने वाले को अच्छा कहा जाता है. अच्छा पढ़कर बड़ा आदमी बनता है तो महिमा होती है, परंतु है तो सब पतित. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, இந்த நேரம் எல்லோருமே தமோ பிரதானமாக பதீத்தமாக இருக்கிறாங்க. நல்ல மனிதர்கள் மற்றும் கெட்ட மனிதர்கள் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. பவித்திரமாக இருக்கிறவங்கள நல்ல மனிதர்கள், நல்ல ஆத்மாக்கள்னு சொல்லப்படுது. நன்றாக படித்து நல்ல மனிதர்களாக ஆகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மகிமை பாடப்படுகிறது. நல்லா படித்து நல்ல உயர் பதவி அடைகிறாங்க, நல்ல மனிதராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மகிமை பாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட எல்லாரும் பத்தீத்தமானவர்கள் தானே. पतित ही पतित की महिमा करते हैं. सतयुग में है पावन, वहाँ कोई किसकी महिमा नहीं करते. இங்கே பத்தீத்தமானவர்கள் தான் பத்தீத்தமானவர்களுக்கு மகிமை பாடுறாங்க. ஒருத்தர் நல்லா படித்து நல்ல பதவி அடைஞ்சாங்கன்னா இன்னொரு பத்தீத்தாத்மா அந்த நல்ல பதவியில் இருக்கிற பத்தீத்தாத்மாவுக்கு மகிமை பாடுறாங்க. ஆனால் சத்யுகத்திலேயோ எல்லோருமே பாவனமாக இருப்பாங்க. அங்கே ஆனால் யாரும் யாருக்கும் மகிமை பாடுவதில்லை. எல்லாரும் பாவனமாக இருப்பாங்க.
யார் யாருக்கு மகிமை பாடுறதில்லை. யஹா பவித்திர சந்நியாசி भी हैं अपवित्र गृहस्थी भी हैं तो पवित्र की महिमा गाई जाती है वहाँ तो यथा राजा रानी तथा प्रजा होते हैं. இங்கேயோ பவித்திரமான சந்நியாசிகள் இருக்கிறாங்க, அப்பவித்திரமான கிரகஸ்திகள் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் பவித்திரமானவர்களை பார்த்து அப்பவித்திரமான கிரகஸ்திகள் மகிமை பாடுறாங்க. ஆனால் சொர்க்கத்திலேயோ ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ அப்படி பிரஜைகள் இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் எல்லோருமே பாவனமாக இருப்பாங்க, ஒரே மாதிரி. பதவியில் தான் வித்தியாசம். அதனால் அங்கே ராஜா நீ பிரஜைங்கிற உணர்வு கூட அங்கே இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா. ஒரு குடும்பம்ன்ற உணர்வு மட்டும்தான் இருக்கும். குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கும் அங்கே. நான் ராஜா நீ பிரஜை கீழான பதவி அப்படிங்கிற உணர்வு கூட அங்கே இருக்காது இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, அதனால் அங்கே யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க. சத்தியத்தில் எல்லாரும் பாவனமாக இருக்கிறதுனால மகிமை என்பது யாருக்கும் பாடிட்டு இருக்க மாட்டாங்க சொர்க்கத்தில். இங்கே பவித்திரமாக இருக்கிறவங்களுக்கு அப்பவித்திரமானவங்க மகிமை பாடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, और कोई धर्म नहीं जिसके लिए पवित्र अपवित्र कहे, यहाँ तो कोई गृहस्थी की भी महिमा गाते रहते हैं. வேறு எந்த தர்மத்திலையும் பவித்திரமானவர்கள் அப்பவித்திரமானவர்கள்ங்கிற விஷயம்லாம் சொல்கிறதுக்கு வேறு எந்த தர்மத்திலையும் இல்லை. அப்படிலாம் இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தா சில கிரகஸ்திகளுக்கு கூட மகிமை பாடிட்டுருக்குறாங்க, அப்பவித்திரமான ஆத்மாக்களுக்கு கூட மகிமை பாடிட்டுருக்குறாங்க. उसके लिए जैसे वही खुदा अल्लाह है, परंतु अल्लाह को तो पतित पावन लिबरेटर गाइड कहा जाता है, वह सिर्फ फिर सब कैसे हो सकते. இந்த உலகத்தில் பார்த்தா கிரகஸ்தி அப்பவித்திரமானவர்கள் கூட மகிமை பாடிட்டுருக்கிறாங்க. அவர்களை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்களாம், அவரே இறைவன் அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கிரகஸ்தி மனிதனை இறைவன் அப்படி நினச்சி மகிமை பாடுறாங்களாம். ஆனால் பாபா புரிய வைக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ் இறைவன் எப்படிப்பட்டவர்? அவர் பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்குறவர், அனைவரையும் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுதலை செய்யும் லிபரேட்டர், வீட்டுக்கும் சொர்க்கத்துக்கும் வழிகாட்டுற கைடவர். ஆனால் இந்த மனிதர் யார் கிரகஸ்திய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அவர் எப்படி பத்தீத்த பாவனனாக இருக்க முடியும்? அவர் எப்படி லிபரேட்டராக வழிகாட்டியாக இருக்க முடியும்? முடியாது இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் பாபா? அப்படி மனிதனை பார்த்து இவரே இறைவன் சொல்கிறது தவறானதுன்னு சொல்ல வர்றார் பாபா. துனியாமே கித்தனா கோர் அந்தியாராகே. ஆனால் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் முற்றிலும் கார் இருள் இருக்குது, எவ்வளோ கார் இருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. अभी तुम बच्चे समझते हो तो बच्चों को ये होना रहना चाहिए, हमको पढ़कर अपने को राजा बनाना है. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் இதை புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த கவலை இருக்கணும், சிந்தனை இருக்கணும். என்னென்னா நான் படித்து என்னை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்ற இந்த ஒரு சிந்தனை இருக்கணும். जो अच्छी रीति पुरुषार्थ करेंगे वही राज तिलक पाएंगे. बच्चों को उल्लास में रहना चाहिए, हम भी इन लक्ष्मी नारायण जैसे बने. யார் நல்ல முறையில் முயற்சி செய்வார்களோ அவர்கள்தான் ராஜ்ய திலகத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு உற்சாகம் இருக்கணும். என்ன உற்சாகம் இருக்கணும்? நான் இந்த லக்ஷ்மி நாராயண போல ஆகணும். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன் ஆகிட முடியாது, ஏன்னா பாபா மாமா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் லக்ஷ்மி நாராயண போல ஆகணும். அடுத்து செகண்ட் தேர்டு ஆகலாம். இஸ்மே மூஞ்சினைக்கு தர்கார் நகி, இல்லை குழப்பம் அடைகிறதுக்கான அவசியமே கிடையாது. புருஷார்த்த கர்னாச்சாகி, புருஷார்த்த பண்ணணும். அம்மா பாபா என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், முயற்சி பண்ணணும். தில் ஷிக்கஸ்து நகி ஹோனா சாஹியே, என்னாலெல்லாம் அப்படி ஆக முடியுமா அப்படின்னு உள்ளம் உடஞ்சி போகக்கூடாது. படாய் ஐசி ஹே கட்டியா பர் சோத்தே ஹுயே பி படி சக்தே ஹோ. இந்த படிப்பு அவ்வளோ சுலபமானது, அப்படிப்பட்டது கட்டில் படுத்துக்கிட்டே உங்களால் படிக்க முடியும் இல்லையா? அப்படின்னா அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சிம்பிள். विलायत में रहते भी पढ़ सकते हो, घर में रहते भी पढ़ सकते, इतनी सहज पढ़ाई है. இந்த படிப்பு அவ்வளோ எளிமையானது. கட்டில் படுத்துக்கிட்டே படிக்க முடியும், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே படிக்க முடியும், வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்க முடியும். அவ்வளோ சுலபமான எளிய படிப்பு இந்த படிப்பு. அப்படின்னு என்ன சொல்ல வராங்க பாபா? நான் படிப்பை படித்து, இப்படிப்பட்ட எளிய படிப்பு சுலபமான படிப்பை படித்து நான் ராஜ்ய திலகத்தை அடைஞ்சிடணும்னு நீங்கள் ஆர்வப்படணும், நீங்கள் உல்லாசம் வரணும். இதில் உள்ளம் உடஞ்சி போயிடக்கூடாது. நான் பாபா முரளி டெய்லி கேட்க முடியலையே, என்னால் ஆக முடியாதெல்லாம் நினைக்கக்கூடாது. வாய்ப்பு இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போவே பாபா அப்படி சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக படிப்பு படித்து என்ன பண்ண முடியும், ராஜ்ய திலகத்தை தனக்கு தானே கொடுத்துக்க முடியும்னு பாபா தைரியம் கொடுக்குறாங்க. இதில் தான் உள்ளம் உடஞ்சி போயிடக்கூடாது. என்னாலலாம் முடியுமா முடியாதா தெரியலையே, நான் இவ்வளோ தாமதமாக வந்திருக்கிறேனே, என்னால் இந்த மாதிரி ராஜ்ய திலகத்தை கொடுத்துக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு உள்ளம் உடஞ்சி போயிடக்கூடாது. मेहनत कर अपने पापों को काटना है और दूसरों को भी समझाना है. உழைத்து தன்னுடைய பாவங்களை அழிக்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். दूसरे धर्म वालों को भी तुम समझा सकते हो. மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். ஏன்னா நம்ம சத்தியத்தை சொல்கிறோம் இல்லையா, யாரையும் தாழ்த்தி சொல்லவும் இல்லை. உண்மை எதுவோ உள்ளது எதுவோ அதை அப்படியே சொல்கிறோம். யாருக்குனாலும் தைரியமாக சொல்ல முடியும் நம்மளால். कोई को भी बताना है तुम आत्मा हो, आत्मा का स्वधर्म एक ही है, इसमें कोई फिक्र नहीं पड़ सकता है. யாருக்குனாலும் நீங்கள் ஆத்மான்னு சொல்லணும். ஆத்மாவினுடைய சுய தர்மம் ஒன்று தான், அதிலெல்லாம் எந்த வித்தியாசமும் ஏற்பட முடியாது. எல்லா ஆத்மாவின் சுய தர்மம் தூய்மை சாந்தி. அது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி இல்லையா, அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. ஷரீர் சேகி அநேக தர்மம் होते हैं. இந்த ஷரீரத்தில் வரும்போது தான் அநேக தர்மங்கள் என்பது வருது. ஆத்மா तो एक ही है, सब एक ही बाप के बच्चे हैं. ஆத்மானா எல்லா ஆத்மா ஒன்று தான். ஆத்மா எல்லா ஆத்மாக்களும் ஒரு அப்பாவோட குழந்தைங்க தான் இல்லையா. அப்போ தர்மத்தில் வித்தியாசப்படாதில்ல. தேகத்தில் வரும்போது தான் நான் இந்த தர்மம், நீங்கள் இந்த தர்மம், நாங்கள் இந்த தர்மம்னு பிரச்சனை, பிரிவினை. ஆத்மான்னு பார்க்கும்போது ஆத்மாவுக்கு ஒரே தர்மம், ஒரு அப்பாவோட குழந்தைங்க, நம்ம எல்லாம் ஒரு தர்மம், சாந்திங்கிற தர்மத்தை சேர்ந்தவர்கள், தூய்மைங்கிற தர்மத்தை சேர்ந்தவர்கள். आत्माओं को बाबा ने अडॉप्ट किया है, इसलिए ब्रह्मा मुख वंशावली गाये जाते हैं. ஆத்மாக்களை பாபா தத்தெடுத்திருக்கிறாங்க, அதனால தான் பிரம்மாவின் வாய் வழி தோன்றல்கள் என்ற மகிமை பாடப்படுகிறோம். कोई को भी समझा सकते हो आत्मा का बाप कौन है. யாருக்குனாலும் ஆத்மாவோட அப்பா யாரு அப்படின்னு நீங்கள் புரிய வைக்க முடியும். फॉर्म जो तुम भराते हो उसमें बड़ा अर्थ है. बाप तो ज़रूर है ना, जिनको याद भी करते हैं, आत्मा अपने बाप को याद करती है. அந்த காலத்தெல்லாம் வந்த உடனே யாருக்குனாலும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வச்சுருக்கிறாங்க. கோர்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய புரிதல் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் இருக்கும். 7 நாள் கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பாபாவோட ஞானத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கப்பட்டதுக்கு ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடைமுறையில் இல்லை. பாபா சொல்கிறாங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கும்போது அதில் ரொம்ப அர்த்தம் புதைந்ததாக இருக்குது. ஏன்னா அவங்க இறைவன் என்னன்னு புரிஞ்சிருக்கிறாங்க, ஆத்மான்னு புரிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா. அப்போல்லாம் கொஞ்சம் ஆன்மீக வார்த்தைகள் அந்த காலத்தில் இருந்தது இல்லையா. அப்படி என்ன புரிஞ்சுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபார்மில் கூட அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறார் பாபாவில் இருக்கிற கேள்விகளில் அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக பகவான் நம்முடைய அப்பா, அவரை தான் எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. ஆத்மா தன்னுடைய அப்பாவை நினைவு செய்து. आजकल तो भारत में कोई को भी फादर कह देते हैं, मेयर को भी फादर कहेंगे, परंतु आत्मा का बाप कौन है उसे जानते नहीं है. தற்சமயத்தில் பாரதத்தில் யாருனாலும் ஃபாதர் அப்பான்னு சொல்லிடுறாங்களாம். மேயரை கூட ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஒரு நகரத்தந்தைன்னு சொல்லுவாங்க. மேயர், ஒரு சிட்டியில் இருக்கிற மேயர் ஒருத்தங்க இருப்பாங்க பதவியில், அவங்கள கூட ஃபாதர் அப்பான்னு சொல்லிடுறாங்களாம், தந்தைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆத்மாவின் தந்தை யார் அவரை பற்றி தெரியவே இல்லை. பல பேரை தந்தைன்னு சொன்னதுனால ஒரு தந்தை தெரியாமல் விட்டுட்டாங்க. गाते भी हैं तुम माता पिता, परंतु वह कौन है कैसे हैं कुछ भी पता नहीं. கோயிலுக்கு போயிட்டு தாயும் நீயே, தந்தையும் நீயே, பந்துவும் நீயேன்னு பாடுறாங்க. ஆனால் அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அது எதுவுமே தெரியாது. பாட்டு மட்டும் பாடுறாங்க. भारत में ही तुम माता पिता के बुलाते हैं, बाप ही यहाँ आकर मुख वंशावली रचते हैं. பாபா முக்கியமான விஷயம் அடுத்து புரிய வைக்க போகிறார். பாரதத்தில் தான் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. பாபா தான் இங்கே வந்து வாய்வழி தோண்டல்களை படைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. தாயும் நீயே தந்தையும் நீயேங்கிற பாட்டு பாரதத்தில் பாடுறதுனால எப்படி பாபா தாயாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாபா. வெளிநாட்டில் மற்ற தர்மத்தில் பகவானை பார்த்து தாயும் நீயேங்கிற மகிமை பாடலை. மற்ற எந்த தர்மத்திலையும் ஃபாதர், காட் ஃபாதர், அல்லாஹ் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அவரை பார்த்து தாய்ங்கிற சம்பந்தம் சொல்லவே இல்லை.
பட் பாரதத்தில் பாடுறாங்க தாயும் நீயே தந்தையும் நீயே தாயுமானவன் நீ அப்படின்னு பாடுறாங்க சிவனை பார்த்து. அதுக்கு பாபா இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. भारत को ही मदर कंट्री कहा जाता है क्योंकि यहाँ ही शिव बाबा माता पिता के रूप में पाठ बजाते हैं. பாரதத்துக்கு தான் மதர் கண்ட்ரி தாய் நாடு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கேதான் சிவபாபா தாய் தந்தை தாயாக தந்தையாக என்ற பாகத்தை நடிக்கின்றார். தாயாக தந்தையாக பாகமேற்று நடிக்கிறது பாபா எங்க பாரதத்தில் தான். यहाँ ही भगवान को माता पिता के रूप में याद करते हैं. இங்கே தான் இந்த பாரதத்தில் தான் பகவானை தாயாக தந்தையாக நினைவு செய்கிறாங்க. विदेशों में सिर्फ गॉड फादर के ही बुलाते हैं परंतु माता भी चाहिए ना जिससे बच्चों को अडॉप्ट करे. வெளிநாட்டில் காட் ஃபாதர் இறை தந்தை என்று மட்டும் சொல்லி அழைக்கிறாங்க இறைவனை. ஆனால் குழந்தைங்களை தத்தெடுக்கிறதுக்கு தாயும் கண்டிப்பாக வேணும் இல்லையா? पुरुष भी स्त्री को अडॉप्ट करते हैं फिर उनसे बच्चे पैदा होते हैं रचना रची जाती है. பொதுவாக ஒரு ஆண் பெண்ணை தத்தெடுக்கிறாங்க, பிறகு அந்த பெண் மூலமாக குழந்தைங்களுக்கு பிறப்பு கிடைக்கிது, படைப்பு படைக்கப்படுகிறது இல்லையா? यहाँ भी इसमें परमपिता परमात्मा बाप प्रवेश कर अडॉप्ट करते हैं. बच्चे पैदा होते हैं इसलिए इनको माता पिता कहा जाता है. அதே போல் இவருக்குள்ள பிரம்மா பாபாக்குள்ள பரம்பிதா பரமாத்மா பாபா பிரவேசம் செய்து தத்தெடுக்கின்றார். குழந்தைகள் பிறப்பெடுக்கிறார்கள். ஆகையினால் இவரை தாய் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மா பாபா சரீரத்தில் வந்து சிவபாபா குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்கறதுனால பாப் தாதா இணைஞ்சிருக்கும்போது தாயும் தந்தையுமாக இருக்கிறாங்க. எவ்வளோ அழகான ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க பாபா. அதனால தான் சிவனை பார்த்து தாயுமானவன் தந்தையுமானவன்ற பாடல் மகிமை என்பது பாடப்படுகிறது. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடப்படுகிறது. பாரதத்துக்கு தாய்நாடு சிவபாபா இங்கே தாயாக பாரத பூமியில் வர்றதுனால தாய்நாடுன்னு சொல்லப்படுது, தந்தை நாடுன்னு சொல்கிறதில்ல. எவ்வளோ அழகாக பாபா புரிய வைக்கிறாங்க பாருங்க. வகை ஆத்மாओं का बाप फिर यहाँ आकर उत्पत्ति करते हैं. அவர் ஆத்மாக்களுக்கு தான் அப்பா பொதுவாக சிவபாபா. ஆனால் இங்கே வரும்போது குழந்தைங்களுக்கு பிறப்பு கொடுக்குறார், ஜென்மா கொடுக்குறார் பாபா, படைப்பை படைக்கிறார். यहाँ तुम बच्चे बनते हो तो फादर और मदर कहा जाता है. இங்கே குழந்தைகள் நீங்கள் பிறக்கிறீங்க, அதனால் ஃபாதர் மற்றும் மதர் என்று அழைக்கப்படுகிறார். தந்தை மற்றும் தாய், அப்பா மற்றும் அம்மா என்று அழைக்கப்படுகிறார். तो है स्वीट होम जहाँ हम आत्माएं रहती है वहाँ भी बाप के बिगर कोई ले जा न सके. அந்த வீடோ இனிமையான வீடு, ஸ்வீட் ஹோம். அங்கே ஆத்மாக்களாகிய நாம் எல்லாரும் அங்கே இருக்கிறோம். அங்கே கூட அப்பாவல்லாமல் யாரும் அழைத்து செல்ல முடியாது. சிவபாபாவை தவிர வேறு யாரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாது நம்மளை. कोई भी मिले तो बोलो तुम स्वीट होम जानना चाहते हो तो पावन ज़रूर बनना पड़े. நீங்கள் யார் சந்திச்சாலும் சரி அவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் இனிமையான வீட்டுக்கு போக விரும்புகிறீங்களா அப்படின்னு கேளுங்க. அப்படி போக விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாவனமாகணும் அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு. अभी तुम पतित हो, यह है ही अयन एज्ड तमो प्रधान दुनिया. अभी तुमको जानना है वापस घर. अयन एज्ड आत्माएं तो वापस घर जा न सके. आत्माएं स्वीट होम में पवित्र ही रहती है. तो अब बाप समझाते हैं बाप की याद से ही विक्रम विनाश होंगे. कोई भी देहदारी को याद न करो. இப்போ நீங்கள் பத்தீத்தமாக இருக்கிறீங்க. அயன் ஏஜ்டு தமோ பிரதான உலகம் இந்த உலகம். அயன் ஏஜ்டுன்னா இரும்பு, துருப்பிடிச்சு இரும்புக்கு சமமான தமோ பிரதானமான உலகம் இந்த உலகம். இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த இரும்புக்கு சமமான ஆத்மாக்கள் யாரும் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அயனேஜ்டு ஆத்மாக்கள், இரும்பு யுகத்தில் இருக்கிற ஆத்மா, துருப்பிடிச்ச இரும்புக்கு சமமாக இருக்கிற ஆத்மா, அழுக்கான ஆத்மா எதுவும் இனிமையான வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. ஆத்மாக்கள் இனிமையான வீட்டில் பவித்திரமாகத்தான் இருக்கிறாங்க. அழுக்கான ஆத்மா யார் வீட்டுக்கு போக முடியாது. அதனால் இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, பாபா நினைவின் மூலம் விக்கர்மங்கள் வினாஷாகும்.
அழுக்காக இருக்கிற ஆத்மா சுத்தப்படணும் இல்லையா, இனிமையான வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆத்மா சுத்தமாகணும். அதுக்கு பாபா நினைவு தான் ஒரே வழி. அப்போ தான் விக்ரமங்கள் வினாஷ் ஆகும். எந்த தேகதாரியையும் நினைக்காதீங்க. எல்லா தேவதைகளும் யார்? தேகதாரி. बाप को जितना याद करेंगे उतना पावन बनेंगे और फिर ऊंच पद पाएंगे नंबर वार. எந்த அளவு பாபாவை நினைவு செய்வீங்களோ அந்த அளவு பாவனமாகுவீங்க. பிறகு உயர்ந்த பதவி அடைவீங்க. நம்பர் வார், வரிசை கிரமமாக. ஏன்னா எவ்வளோ நினைவோ அவ்வளோதானே பதவி. அப்போ நம்பர் வந்துடுது இல்லையா, அதில் ரேங்க் வந்துடுது. लक्ष्मी नारायण के चित्र पर कोई को भी समझाना सहज है. भारत में इनका राज्य था. லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்துக்கிட்ட கொண்டு வந்து யாருக்குனாலும் நீங்கள் புரிய வைக்கிறது ஈஸி. இவர் என்ன புரிய வைக்கணும்? சொல்லி கொடுக்குறார் பாபா. பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. यह जब राज्य करते थे तो विश्व में शांति थी. विश्व में शांति बाप ही कर सकते हैं और कोई की ताकत नहीं. எப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்ததோ அப்போ உலகத்தில் சாந்தி இருந்தது. ஆனால் உலகத்தில் சாந்தியை பாபாவை தவிர வேற யாராலையும் சாந்தி நிலைநாட்டுறதுக்கு முடியாது. யாருக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்கிறார் பாபா. இதை நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். லக்ஷ்மி நாராயணன் உயர்ந்தவங்க தான், ஆனால் அவங்கள உயர்ந்தவர்களாக ஆக்கியது யார்? அவங்கள அப்படி உயர்ந்தவராக்கி அந்த சாந்தி இந்த பூமியில் நிலைநாட்டினது யார்? பாபா தான். அவரை தவிர வேறு யாராலும் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு வேறு யாருக்கு சக்தியே கிடையாதுன்றார் பாபா. अभी बाप हमको राजयोग सिखला रहे हैं. नई दुनिया के लिए राजाओं का राजा कैसे बन सकते हैं वह बतलाते हैं. இப்போ பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. புது உலகத்துக்காக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக எப்படி ஆக முடியும்? அதை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. बाप ही नॉलेजफुल है परंतु उसमें कौन सी नॉलेज है यह कोई नहीं जानते हैं. பாபா தான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர். ஆனால் அவர்கிட்ட என்ன ஞானம் இருக்குது? இது யாருக்குமே தெரியாது. सृष्टि के आदि मध्य अंत की हिस्ट्री ज्योग्राफी बेहद का बाप ही सुनाते हैं. मनुष्य तो कभी कहेंगे सर्वव्यापी है या कहते सबके अंदर को जानने वाला है, फिर अपने को तो कह न सके. அழகாக சொல்கிறார் பாபா. சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய வரலாறு பூகோளத்தை எல்லையற்ற அப்பா தான் சொல்கிறாங்க. மனிதர்கள் சில நேரம் பகவான் சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. சில நேரம் பகவான் எல்லாருடைய உள்ளத்தையும் அறிந்திருப்பவர். அவர் எல்லாருக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அது அவர் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க தன்னை எப்படி சொல்லிக்க முடியும்? அவங்க பிறருடைய உள்ளத்தை அறிந்திருப்பவர்களாக இருக்கணும் இல்லையா மனிதர்கள்? பகவான் எல்லாருக்குள்ளே இருக்கிறார் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் எல்லார் உள்ளத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவர் பகவான் சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ள பகவான் இருக்கிறார்னா நமக்கு பிறருடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் தானே, அறிய முடியணும் இல்லையா? அது முடியுதா? முடியல இல்லையா? இதுலேருந்து என்ன நிரூபணாகுது? பகவான் எல்லாருக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது நிரூபணாகுது. எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாபா. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணணும். நோட்லேயும் கொட்ட இடத்துல நோட் பண்ணி பாக்ஸ் போடணும். ஏன்னா பிறர் யாராவது கேள்வி கேட்கும்போது படவிளக்க சேவா நம்ம செய்ய போகிறோம். வெளியே யாராவது கேள்வி கேட்பாங்க. சில பேர் குதர்க்கமாகவே கேள்வி கேட்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட்டை புத்தியில் வச்சு ரொம்ப அழகாக நாம் புரிய வைக்கணும். தெளிவுபடுத்துறதுக்கான நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் பாபா புரிய வச்சிட்ருக்கிறாங்க. एक सब बातें बाप बैठ समझाते. இதெல்லா விஷயங்களையும் பாபா தான் அமர்ந்து இப்போ புரிய வைக்கிறாங்க. अच्छी रीति धारण कर और हर्षित होना है. நல்ல முறையில் இந்த பாயிண்ட் எல்லாம் புத்தியில் தாரணை பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கணும். हर्षित होना है, மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றார் பாபா. इन लक्ष्मी नारायण का चित्र सदैव हर्षित मुख वाला ही बनाते हैं. स्कूल में ऊंच दर्जा पढ़ने वाला कितना हर्षित होंगे. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் சதா மலர்ந்த முகமுடையதாக தான் உருவாக்கப்படுகிறது இல்லையா? லக்ஷ்மி நாராயணா படத்தில் பாருங்கள், லௌகிக்லேயும் சரி பாபா வீட்டில் உருவாக்கின படத்தையும் பாருங்கள், ஸ்மைலிங் ஃபேஸ் தான் இருக்கும். அந்த உதட்டில் ஒரு புன்னகை இருக்கும் இல்லையா? பாபா சொல்ல ஸ்கூலில் உயர்ந்த கிளாஸில் ஹையர் கிளாஸஸில் படிக்கிறவங்கள பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. दूसरे भी समझेंगे ये तो बहुत बड़ा इम्तिहान पास करते हैं. மற்றவங்களும் அவங்கள பார்த்தா தெரியும் பெரிய எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க, அதான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஐஏஎஸ் படிப்பு, ஐபிஎஸ் படிப்புலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா பெரிய பதவி கிடைக்க போகுது அவங்களுக்கு. ये तो बहुत ऊंची पढ़ाई है, फी आदि की कोई बात नहीं, सिर्फ हिम्मत की बात है. யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த படிப்பு ரொம்ப உயர்ந்த படிப்பு,
அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கன்னு சொல்ல வரார் பாபா. லௌகீக்கில் பெரிய படிப்பு படிக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்க பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியில் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறீங்க, இதை விட உயர்ந்த படிப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் பாபா. அது மட்டும் இல்லை, இங்கே கட்டணமும் எதுவும் கிடையாது, ஃபீஸ் கட்டுறதுக்கான விஷயமும் இங்கே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தேவை. என்ன தேவை இந்த படிப்பு படிக்கிறதுக்கு? பாபா முதலே சொல்லியிருக்காங்க. என்ன தேவை இந்த படிப்பு படிக்கிறதுக்கு? தைரியத்திற்கான விஷயம் மட்டும் தேவை. பாபா காட்டுற வழிப்படி நடக்கிறதுக்கு. ஏன்னா எப்பொழுதுமே பாருங்களேன், ஒரு உயர்ந்த காரியம் பண்ணுறவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வரும்போது தான் அவர் ஹீரோன்னு சொல்லுவோம். சரித்திரத்தில் வரலாறுல அவங்க பேர் இருக்கும். சும்மா ஒன்றுமே தடையே வராமல் சும்மா ஜெயித்தவங்களாம் பேரெல்லாம் கிடையாது. யார் ஜெயித்தாங்கன்னே சொல்ல முடியாது. பல தடைகள் வந்தது, பல இன்னல்கள் வந்தது, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனாலும் அதெல்லாம் கடந்து ஒருத்தர் நினச்சதை அடைஞ்சாருன்னா அவர் தான் சரித்திரவான். அவர் பேர் தான் வரலாற்றில் இடம்பெறுகிறதுன்னு சொல்லப்படுது. போராட்டம் இருக்கும் வாழ்க்கையில், பல போராட்டங்கள், அதையும் ஜெயிச்சு வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அதே போல் தானே நமக்கு இங்கே படிப்பு. ஆனால் அதுக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் பாபா? தைரியம் வேணும். இங்கேயும் பல வரும் பரீட்சை, தைரியம் மட்டும் இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உயர்ந்த பதவி அடைய போகிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஈஸியாகவா இருக்கும் எக்ஸாம்? படிப்பு ஈஸியாகவா இருக்கும்? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ரொம்ப அவங்க படிப்புக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் அவங்க பாஸ் ஆகுவாங்க. பல முறை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுவாங்க. அதே போல் தான் நமக்கு கூட. அப்போ தைரியம் வேணும். அவங்க தைரியத்தை விட மாட்டாங்க. இப்படி நான் ஐஏஎஸ் ஆகியே தீரணும், கலெக்டர் ஆகியே தீரணும் லட்சியம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். நான் நாராயணன் ஆகியே தீரணும், அப்படி லட்சியம் இருக்கணும். தைரியம் வேணும் அதுக்குன்னு சொல்கிறார் பாபா. अपने को आत्मा समझ बाप को याद करना, इसमें ही माया विघन डालती है. அதுக்கு வழி என்ன? தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யணும். ஆனால் இதில் தான் மாயா தடை ஏற்படுத்துது. बाप कहते हैं पवित्र बनो, बाप से प्रतिज्ञा कर फिर काला मुँह कर देते हैं. बहुत ज़बरदस्त माया है, फेल हो जाते हैं तो फिर उनका नाम नहीं गाया जा सकता है. பாபா சொல்கிறாங்க பவித்திரமாக ஆகுங்க. பாபாட்ட உறுதிமொழி செஞ்சிடுறாங்க பவித்திரமாக இருக்கிறேன்னு. அப்புறம் முகத்தை கருப்பாக்கிடுறாங்க, விகாரத்துக்கு வசம் ஆகிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க இந்த மாயா ரொம்ப பலம் வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது. அதனால ஃபெயில் ஆகிடுறாங்க குழந்தைங்க. பிறகு அவங்களுடைய பெயர் சொல்லப்படுறதில்லை. फलाने फलाने शुरू से लेकर बहुत अच्छे चल रहे हैं, महिमा गाई जाती है. மகிமை யாருக்கு பாடப்படுது? இன்னார் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நல்ல புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மகிமை பாடப்படுகிறது. யார் இடையில முகத்தை கருப்பாக்கிடுறாங்களோ அவர்களுக்கு அப்புறம் மகிமை பாடப்படுறது கிடையாது. பாப்பு கேத்தேஹே, அவங்க பேரே சொல்லப்படுறதில்ல, முகத்தை கருப்பாக்கிடுறவங்க பேரே. பாப்பு கேத்தேஹே अपने लिए आपे ही पुरुषार्थ कर ராஜ்தானி பிராப்து கர்னி ஹே. அதனால் பாபா சொல்கிறாங்க தனக்காக முயற்சி செய்து, தனக்காக தானே முயற்சி செய்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். पढ़ाई से ऊंच पद पाना है, यह है ही राजयोग प्रजा योग नहीं है. படிப்பினால் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இது ராஜயோகம், இது பிரஜை யோகம் அல்ல. பிரஜை ஆகிறதுக்கான யோகா இங்கே சொல்லிக் கொடுக்கல பாபா, ராஜ யோகா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. परंतु प्रजा भी तो बनेंगे ना. शक्ल और सर्विस से मालूम पड़ जाता है कि यह क्या बनने लायक है. ஆனால் பிரஜைகளும் உருவாகணும் இல்லையா? எங்கே உருவாகிறாங்க பிரஜைகள் கூட? இங்கே தானே. இது ராஜயோகா, ராஜா தான் ஆகணும். எல்லாருக்கும் பாபா லட்சியம். எத்தனை லட்ச குழந்தைங்க பாபா குழந்தைங்க இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு பாபா கொடுக்குற லட்சியம் என்ன? நீங்கள் ராஜா ஆகணுங்கிறது தான். ஆனால் பிரஜைகளும் எங்கே தான் உருவாகிறாங்க? இங்கே தான் உருவாகிறாங்க. எப்படி தெரியும் அது? பாபா சொல்கிறாங்க ஒருத்தருடைய முகம் மற்றும் செய்கிற சேவையை வைத்து தெரிந்து கொள்ளப்படுகிறது இவங்க என்ன பதவி அடைவதற்கு லாயக்கானவர்கள் என்பது தெரிந்து கொள்ளப்படுகிறது. घर में स्टूडेंट की चाल चलन से समझ जाते हैं या फर्स्ट नंबर में या थर्ड नंबर में आएंगे, यहाँ भी ऐसे है. வீட்டில் குழந்தைங்க படிச்சுட்ருப்பாங்க. அந்த குழந்தைங்களுடைய நடத்தையை வச்சு, அவங்களுக்கு செய்யக்கூடிய செயலை வச்சு அந்த அம்மா அப்பா புரிஞ்சுப்பாங்க. என் குழந்தை ஃபஸ்ட் நம்பரில் வருமா தேர்ட் நம்பரில் வருமானு புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் சொல்கிறாங்க பாபா. जब पिछाड़ी में इम्तहान पूरा होगा तब तुमको सब साक्षात्कार होंगे. साक्षात्कार होने में कोई देरी नहीं लगती है. फिर लज्जा आएगी, हम नापास हो गए. नापास होने वाले को प्यार कौन करेंगे?
பிறகு எப்போ கடைசி நேரம் பரீட்சை முடிவடையுமோ அப்போது உங்களுக்கு எல்லாமே காட்சி கிடைக்கும். காட்சி கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம்லாம் ஆகாது. அப்புறம் வெக்க வரும், நான் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு வெக்க வரும். ஃபெயில் ஆகிறவங்களுக்கு அப்புறம் யார் அன்பு செலுத்துவாங்க? யார் ஃபெயில் ஆகிறாங்களோ அவங்கள பார்த்து யார் அன்பு செலுத்துவாங்க? அப்புறம் मनुष्य बायोस्कोप देखने में खुशी का अनुभव करते हैं, लेकिन बाप कहते हैं नंबर 1 गंदा बनाने वाला है बायोस्कोप. மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னால எங்கே போகிறாங்க? முதல்ல அவங்களுக்கு எது நினைவு வருது? பயாஸ்கோப், சினிமா. ஸோ சினிமா பார்க்குறதுல குஷியினுடைய அனுபவத்தை செய்கிறாங்க மனிதர்கள். ஆனால் பாபா சொல்கிறாங்க நம்பர் 1 அசுத்தமாக்கக்கூடியது பயாஸ்கோப், அழுக்காக்கக்கூடியது பயாஸ்கோப். சினிமா. பயாஸ்கோப்னா என்ன? சினிமா. நம்பர் 1 ஆத்மாவை அழுக்காக்கக்கூடியது எது? சினிமா. जिसमें जाने वाले बहुत करके फेल हो गिर पड़ते हैं. யார் அந்த சினிமா பார்க்க போகிறாங்களோ அதனுடைய ஆர்வம் இருக்குதோ அவங்க ரொம்ப பேர் ஃபெயில் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. कोई फीमेल भी ऐसी है जो बायोस्कोप में जाने बिगर नींद न आए. बायोस्कोप देखने वाले अपवित्र बनने का पुरुषार्थ जरूर करेंगे. சில பெண்கள் கூட அப்படி இருக்கிறாங்க, சினிமாவுக்கு போகாமல் அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி பெண்கள் இருக்காங்களா? சினிமா பைத்தியம்னு சொல்லுவாங்க லௌகீக்கில் இல்லையா? சினிமாவுக்கு போகாமல் அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்படி பெண்கள் கூட இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க அப்படி சினிமா பார்ப்பவர்களுக்கு பார்ப்பவர்கள் அப்பவித்திரமாகுவதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா அதில் அது காட்டப்படுகிறது. கண்ணால் பார்க்குறாங்க, அது மனசில் பதிஞ்சிரும். எதை பார்க்குறோம் அது அப்படியே மனசில் பதியுது. கேட்குறத விட உணர்றதை விட கண்ணால் பார்க்குறது அப்படியே பதிஞ்சிரும் இல்லையா? இப்போ சினிமா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக अपवित्रமாகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. यहाँ जो कुछ हो रहा है जिसमें मनुष्य खुशी समझते हैं वह सब दुख के लिए है. பாபா சொல்கிறாங்க இங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்குதோ எதில் மனிதர்கள் இது குஷி, இது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம்னு நினச்சிட்ருக்குறாங்களோ அது எல்லாமே துக்கத்துக்காக தான். கேட்டிங்களா? முக்கியமான பாயிண்ட். இதை மக்கள் புரிய வைக்கணும். நீங்கள் எதெல்லாம் குஷி நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு துக்கம் தரக்கூடியதுன்னு புரிய வைக்கணும். எகை வினாஷி குஷியா, அவங்களுக்கு அதில் கிடைக்கிற மகிழ்ச்சிகள் அழியக்கூடிய மகிழ்ச்சிகள். अविनाशी खुशी अविनाशी बाप से ही मिलती है. तुम समझते हो बाबा हमको इन लक्ष्मी नारायण जैसा बनाते हैं. वैसे आगे तो 21 जन्म के लिए लिखते थे, अभी बाबा लिखते हैं 50-60 वर्ष जन्म, क्योंकि द्वापर में भी पहले तो बहुत धनवान सुखी रहते हो ना. அழிவற்ற குஷி அழிவற்ற அப்பாட்டிருந்து தான் கிடைக்கிறது. உலகத்தில் கிடைக்கிற எந்த குஷியாக இருந்தாலும் அது அழியக்கூடியது தான். நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க, பாபா நம்மை இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆக்குகின்றார். முன்னாடிலாம் 21 பிறவிகளுக்கு ஆக்குறாரு அப்படின்னு எழுதுனீங்க நோட்டீஸில், வேறு எதுலையும் எழுதும்போது கூட 21 பிறவிகளுக்கு பாபா இப்படி ஆக்குறாங்கன்னு எழுதுகிறாங்க. இப்போ பாபா எழுதுகிறாங்க, பாபா இப்போ என்ன சொல்கிறாங்க, 50-60 பிறவிகளுக்கு அப்படின்னு இப்போ எழுதுகிறோம். பாபா அப்படி எழுதுகிறாங்க. ஏன்னா துவாபர் யுகத்தினுடைய முதல்ல கூட நீங்கள் ரொம்ப செல்வந்தராக சுகமானவர்களாக தான் இருக்கிறீங்க இல்லையா? பல் பத்தித் பன்தே ஹோ தோபி தன் பஹாத் ரேத்தா ஹே. நீங்கள் பத்தித்தமாகறீங்க துவாபர் யுகத்தினுடைய முதல்ல, ஆனாலும் செல்வம் உங்களுக்கு ரொம்ப இருக்குது இல்லையா? ये तो बिल्कुल जब तमो प्रधान बनते हैं तब दुख शुरू होता है, पहले तो सुखी रहते हो. எப்போ முற்றிலும் நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிறீங்களோ அப்போ தான் துக்கம் ஆரம்பமாகுது. முற்றிலும் தமோ பிரதானம் எங்கே? கலியுகத்தில் தான். முதல்ல நீங்கள் சுகமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா துவாபரியுகத்தில் சுகமாக தான் இருக்கிறோம். ஜப் बहुत दुखी होते हो तब बाप आते हैं. மகாஜாமில் ஜெய்சே பாப்பியோं का भी उद्धार करते हैं. இப்போ ரொம்ப துக்கமானவர்களாக ஆயிடுறீங்களோ அப்போ தான் பாபா வர்றாங்க. மகான் அஜாமில் போல பாவிகளை கூட பாபா சீர்திருத்துறாங்க. बाप कहते हैं मैं सबको ले जाऊंगा मुक्ति धाम, फिर सत्युग की राजा भी तुमको देता हूँ. நான் எல்லாரையும் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்க பாபா. பிறகு சத்தியுகத்தினுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்றார் பாபா. सबका कल्याण तो होता है ना. எல்லா ஆத்மாக்களையும் முக்தி தாமத்துக்கும்
கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுக்கு பாபா சுகதாமத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, சத்தியவத்தினுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க எல்லாருக்கும் நன்மை ஏற்பட்டுடுது இல்லையா? நமக்கு மட்டும் நன்மை கொடுக்கல, மற்ற ஆத்மாக்களையும் பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை, அவங்களுக்கு பாபா செய்கிற நன்மை. सबको अपने ठिकाने पर पहुंचा देते हैं, शांति में व सुख में. सत्य में सबको सुख रहता है, शांतिधाम में तो शांतिधाम में भी सुखी रहते हैं. कहते हैं विश्व में शांति हो. பாபா சொல்கிறாங்க எல்லாருக்கும் அவரவர் இடத்த கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துட்றேன். எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு யார் யாரை எந்தெந்த இடத்துல சேர்க்கணுமோ அங்கங்கே அழைச்சிட்டு போய் சேர்த்துட்றேன்னு சொல்கிறாங்க பாபா. சாந்தினா சாந்தியில், சுகம்னா சுகத்தில். மற்ற ஆத்மாக்களை சாந்தி தாமம் கூட்டு போய் விட்டுடுறாங்க, நம்மளை அதுக்கப்புறம் சுகதாமத்துக்கும் பாபா அனுப்பி வச்சிடுறாங்க இல்லையா? அதனால் யார் யாரை எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்றேன்னு சொல்கிறாங்க பாபா. சத்தியுகத்தில் எல்லாருக்கும் சுகம் இருக்குது. பாபா பாயிண்ட் சொல்கிறாங்க, சாந்தி தாமத்திலும் சுக்கியாக இருக்கிறீங்க. ஏன்னா சாந்தியிலே சுகம், ஓய்வாக இருக்கிறோம்ல, ஓய்வுங்கிற சுகம், தூங்கி எஞ்சா சுகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ சாந்தி தாமத்தில் சாந்தி ஆத்மா இருக்குது இல்லையா? அதனால் பாபா இன்னைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? சாந்தி தாமத்துலேயும் சுக்கியாக இருக்குது ஆத்மா. சுகம் இருக்குன்னு சொல்லலை, ஆத்மா சுக்கியாக இருக்குது, சாந்தியாக சுகமாக இருக்குது. மக்கள் சொல்கிறாங்க விஸ்வத்தில் சாந்தி நிலவணும் அப்படின்னு உலக மக்கள் சொல்கிறாங்க. बोलो इन लक्ष्मी नारायण का जब राज्य था तो विश्व में शांति थी ना, दुख की बात हो नहीं सकती, ना दुख ना अशांति, यहाँ तो घर घर में अशांति है. சொல்லுங்க, இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்போ ராஜ்யம் செஞ்சாங்களோ அப்போ உலகத்தில் சாந்தி இருந்தது. துக்கத்தினுடைய விஷயமே அங்கே இருக்க முடியாது, துக்கமும் கிடையாது, அசாந்தியும் அங்கே கிடையாது. ஆனால் இங்கேயோ வீட்டுலேயும் அசாந்தி, அவ்வளோ துக்கம். துக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குது, வீட்லேயும் அசாந்தி இருக்குது. தேஷ்மே அசாந்தி, வீட்டில் மட்டும் அசாந்தி இல்லை. பாபா சொல்லுங்க தேசத்திலையும் அசாந்தி. ஒரு தேசம் கூட சந்தோஷமான தேசம்னு கிடையாது. சாரே விஸ்வமேகி அசாந்தி. அடுத்து சொல்லிட்டார் பாபா, வீட்லேயும் அசாந்தி, தேசத்துலேயும் அசாந்தி, அடுத்து முழு விஸ்வத்திலையும் அசாந்தி தான் இருக்குது. कितने टुकड़े टुकड़े हो पड़े हैं, कितनी फ्रैक्शन है, 100 மைல் पर பாஷா अलग है. எவ்வளோ துண்டு துண்டாக ஆயிடுச்சு இன்னைக்கு ஏரியா, எவ்வளோ பிரிவினைகள் வந்துருச்சுன்னு சொல்ல வரார் பாபா. கித்தனி ஃப்ராக்ஷன்ஸ், எவ்வளோ பிரிவினை. 100 மைலுக்கு அப்புறம் வேறு பாஷை பேசுகிறவங்க, 100 மைலுக்கு ஒரு பாஷை பேசுகிறவங்க இருக்கிறாங்களாம். अब कहते हैं भारत की प्राचीन भाषा संस्कृत है. अब आदि सनातन धर्म का ही किसको पता नहीं है, तो फिर कैसे कहते कि प्राचीन भाषा है. இப்போ என்ன சொல்கிறாங்களா பாரதவாசிகள், பாரதத்தின் பழமையான பாஷை சமஸ்கிருதம் அப்படி சொல்கிறாங்களாம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பற்றியே யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி சொல்கிறாங்க பழமையான பாஷைன்னு? பழமையான தர்மம் எது? தேவதா தர்மம். அப்போ அவர்கள் பேசிய பாஷை தான் பழமையாக இருக்கணும். ஆனால் பழமையான பாஷைன்னு இதை எப்படி சொல்ல முடியும்? तुम बता सकते हो आदि सनातन देवी देवता धर्म कब था, तुम्हारे में भी नंबरवार है. ஆனால் நீங்கள் இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போ இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் உங்களையும் கூட வரிசைக்கிறவன் எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்தை புரிய வைக்க முடியறதில்லை இல்லையா? அதில் நம்பர் வைஸ் ரேங்க் இருக்குது, நம்பர் வார் இருக்கிறாங்க. कोई तो डल हेड भी होते हैं, देखने में भी आता है यह जैसे पत्थर बुद्धि है. சில பேர் மந்த புத்தியோட இருக்கிறாங்க, பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்க மந்த புத்தியுடையவர்கள், கல் புத்தி போல இருக்கிறவங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். யாரை சொல்கிறார் பாபா? இங்கேயே சொல்கிறார், अज्ञान काल में भी कहते हैं ना, हे भगवान इनका बुद्धि का ताला खोलो. அஜ்ஞான காலத்தில் கூட சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, ஹே பகவானே இவருடைய புத்தி பூட்ட தர அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க. மந்த புத்தி உடையவர்களை பார்த்து அவங்கள கடவுளுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவாங்க, இவனுடைய புத்தி பூட்ட தரங்கன்னு சொல்லுவாங்க. பாப் तुम सब बच्चों को ज्ञान की रोशनी देते हैं, उससे ताला खुलता जाता है. பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தின் ஒளியை கொடுக்கின்றார், ஞானத்தின் வெளிச்சத்தை கொடுக்கின்றார் பாபா. அதன் மூலம் பூட்டு திறந்து விடுகிறது. फिर भी कोई की புத்தி குல்தி நஹி. பாபா ஞானத்தின் ஒளியை கொடுக்கும்போது புத்தி போட்டு திறக்குது, அப்புறமும் கூட சிலருக்கு புத்தி போட்டு திறக்க மாட்டேங்குது.
कहते हैं बाबा आप बुद्धिवानों की बुद्धि हो, हमारे पति की बुद्धि का ताला खोलो. சொல்கிறாங்க குழந்தைங்க, பாபா நீங்கள் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இல்லையா, என்னுடைய பத்தியினுடைய புத்தியை திறந்துடுங்க, புத்தியினுடைய பூட்டை தரங்க அப்படின்னு மாதாஸ் சொல்கிறாங்களாம் பாபாட்ட. பாபா அதற்கு பதில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மாதாஸ் பாபாட்ட சொல்கிறாங்களே, ஏன்னா மாதாஸ் பாபா வீட்டுக்கு வர்றதுக்கு தடை ஏற்படுத்துகிறாங்க கணவன்மார்கள். அப்போது மாதாஸ் பாபாட்ட சொல்கிறாங்களா, பாபா அவருடைய புத்தியினுடைய பூட்டை தரங்க, நீங்கள் தானே புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் அப்படின்னு பாபாட்ட சொல்கிறாங்களாம். பாபா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? பாபா சொல்கிறாங்க, बाप कहते हैं इसलिए मैं तोड़ी आया हूँ जो एक एक की புத்தி का ताला बैठ खोलूं. பாபா சொல்கிறாங்க, அதுக்காக நான் ஒன்றும் வரல, ஒவ்வொருத்தருடைய புத்தி பூட்டையை நான் உட்காந்து திறந்துட்டு இருக்கிறதுக்காக ஒன்றும் நான் வரல. கேட்டிங்களா? फिर तो सबकी புத்தி खुल जाए, सब महाराजा महारानी बन जाए. அப்படி நான் ஒவ்வொருத்தருடைய புத்தி பூட்டையும் திறந்துக்கிட்டே இருந்தா பிறகு எல்லாருடைய புத்தி பூட்டையும் தான் திறக்கணும், அப்புறம் எல்லாரும் மகாராஜா மகாராணி ஆயிடுவாங்க. हम कैसे सबका ताला खोलेंगे, நான் எப்படி எல்லாருடைய பூட்டையும் திறப்பேன்? பாபா கேட்குறாங்க. उनको बाबा पुरिय வைக்கிறாங்க, उनको सतयुग में आना ही नहीं होगा तो हम ताला कैसे खोलेंगे. எந்த ஆத்மா புத்தி பூட்டை திறக்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஆத்மா சத்தியுகத்துக்கு வரவே மாட்டாங்கன்னா நான் எப்படி அவங்க புத்தி பூட்டை திறப்பேன்? கேட்டிங்களா? ड्रामा अनुसार समय पर ही उनकी बुद्धि खुलेगी, मैं कैसे खोलूँगा. ड्रामा के ऊपर भी है ना, நாடகத்தின் அனுசாரம் நேரம் வரும்போது அவர்களுடைய புத்தி பூட்டு திறக்கும். நான் எப்படி திறப்பேன்? பாபா கேட்குறாங்க, நான் எப்படி திறப்பேன்? ட்ராமா மீதும் ட்ராமாவை பொறுத்து இருக்குது இல்லையா, ட்ராமாவும் இதில் இன்வால்வ் ஆகி இருக்குது. ஒருத்தர் புத்தி பூட்டு திறக்கிறதுக்கு ட்ராமாவில் இருந்தால் திறக்கும், ட்ராமாவில் எப்போ இருக்குதோ அப்போ திறக்கும். திறக்கணும்னு இருந்தால் ட்ராமாவில் எப்போ இருக்குதோ அப்போ திறக்கும். இன்னொன்று ட்ராமாவில் இருந்தால் தானே திறக்கவே செய்ய, நான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க பாபா. बाबा சொல்கிறாங்க, सब फुल पास थोड़ी होते हैं, स्कूल में भी नंबरवार होते हैं, यह भी पढ़ाई है, प्रजा भी बनना है. எல்லாரும் ஃபுல் பாஸ் ஆக மாட்டாங்க, ஆக முடியாது. ஸ்கூலில் கூட வரிசை கிரமமாக தானே இருப்பாங்க. ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்களா என்ன? இல்லை தானே. ஃபஸ்ட்டு செகண்ட் ஏதோ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் 2 பேரும்னா ஒரே மாதிரி எடுப்பாங்க. சேம் டோட்டல் வந்துச்சுன்னா 2 பேருக்கு ஃபஸ்ட் போடுவாங்க. அப்போ கூட செகண்ட் போட மாட்டாங்க, தேர்டு போட்டுருவாங்க. ஸ்கூலில் பாபா சொல்ல ஸ்கூல்லேயும் நம்பர்வார் இருக்கிறாங்க இல்லையா, இதுவும் அதே போல் படிப்பு. இங்கேயும் பிரஜைகள் உருவாகணும். சபுக்கா தாலா குலு ஜாயே तो பிரஜா கஹா சே ஆயேங்கி. பாபா சொல்கிறாங்க, எல்லாருடைய பூட்டு திறந்துருச்சுன்னா பிரஜைகள் அப்புறம் எங்கேருந்து வருவாங்க? ராஜா ராஜ்யம் பண்ணணும்னா பிரஜையும் வேணும்ல. ட்ராமா இப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. பாபா தான் புரிய வைக்கிறாங்க. பாபா சர்வசக்திவான் தான், ஆனால் ராஜ்யத்தில் ராஜாவும் வேணும் பிரஜையும் வேணும் இல்லையா. ட்ராமாவே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ காய்தா நகி, எல்லார் புத்தி போட்டு திறந்துருச்சுன்னா பிரஜை எங்கேருந்து வருவாங்க? அதனால் இது நியதி அல்ல, நியமம் அல்ல, இயற்கை நியதி அல்ல. எது நியதி அல்ல? பாபா நம்ம கேட்குறோங்கிறதுக்காக எல்லாருடைய புத்தி போட்டு திறக்கிறது நியதி அல்ல. ட்ராமாவினுடைய நீதிப்படி யாருக்கு புத்தி போட்டு திறக்கணும்னு இருக்குதோ அவங்களுக்கு தான் திறக்கும். திறக்கிறதுனா எப்போ திறக்கணும்னு இருக்கிறதோ அப்போ தான் திறக்கும். தும் பச்சோங்கோ புருஷாரத் கர்னா ஹே. என்கிட்ட புத்தி போட்டு திறக்கிறதுக்காக நீங்கள் சொல்லாதீங்க, குழந்தைகள் நீங்கள் புருஷார்த்தம் பண்ணணும். हर एक के पुरुषार्थ से जाना जाता है, जो अच्छी रीति पढ़ते हैं उनको जहाँ तक बुलाया जाता है. ஒவ்வொருத்தருடைய முயற்சியை வைத்து அறிந்து கொள்ளப்படுகிறது. என்ன அறிந்து கொள்ளப்படுகிறது? யார் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க செய்கிற முயற்சியை வச்சு தெரிந்து கொள்ளப்படுகிறது. அவங்கள இங்கே அழைப்பு கொடுப்பாங்க, இங்கே வந்து ஞானம் சொல்லவாங்க, இங்கே வந்து சேவா பண்ணுவாங்கன்னு. யார் நல்லா படிக்கிறாங்களோ, யார் நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அழைப்பு கொடுப்பாங்க இல்லையா. பாபா जानते हैं कौन कौन अच्छी रीति सर्विस कर रहे हैं. பாபாக்கு தெரியும் யார் யார் நல்லா சேவா பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு பாபாக்கு தெரியும். बच्चों को अच्छी रीति पढ़ना है, अच्छी रीति पढ़ेंगे तो घर ले जाऊंगा, फिर स्वर्ग में भेज दूंगा, नहीं तो सजाएं बहुत कड़ी है, पद भी भ्रष्ट हो जाएगा. குழந்தைங்க நல்ல முறையில் படிக்கணும். நல்ல முறையில் படிச்சிங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன்,
பிறகு ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன். இல்லைன்னா தண்டனைகள் ரொம்ப கடுமையானது, பதவியும் கீழானதாக கிடைக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கோ டீச்சர் கா ஷோ நிக்கால்னா சாஹி. மாணவர்கள் டீச்சரை வெளிப்படுத்த வேண்டும். நல்லா மாணவர் மார்க் எடுத்தா தானே யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாணவனுக்குன்னு டீச்சர் பேர் வெளிப்படும், புகழடையும் இல்லையா? அப்போ மாணவர்கள் டீச்சரை வெளிப்படுத்தணும். யார் அந்த மாணவர்கள்? யார் அந்த மாணவர்கள்? நாம் எல்லாரும் பாபாவை வெளிப்படுத்தணும். சுப்ரீம் டீச்சரை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாஸ் ஆகிறதன் மூலமாக பாபா பெயரை புகழடை செய்யணும். गोल्डन एज में पारस बुद्धि थे, अभी है अयन एज, तो यहाँ गोल्डन एज बुद्धि हो कैसे सकती? பாபா சொல்கிறாங்க, பொண்ணு உலகத்தில் தங்க புத்தி உடையவர்களாக இருந்தீங்க, இப்போ இரும்பு யுகம், இங்கே பொண்ணுலக புத்தி எப்படி இருக்க முடியும்? கோல்டன் ஏஜ்டு புத்தி இங்கே எப்படி இருக்க முடியும்? விஸ்வமே சாந்தி தீ ஜபுக்கு ஏக் ராஜ்ய ஹி தர்மம் தா. விஸ்வத்தில் எப்போ ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் இருந்ததோ அப்போ தான் சாந்தி இருந்தது. ரெண்டாவது இருந்தால் தான் நாங்கள் பிரச்சனை, அசாந்தி. ஒன்று மட்டும் இருந்தால் அசாந்திக்கே இடமில்லை, பிரச்சனைக்கு இடம் இல்லை, அசாந்திக்கு இடமில்லை, அதனால் சாந்தி இருந்தது. अखबार में भी तुम डाल सकते हो, भारत में जब इनका राज्य था तो विश्व में शांति थी, ஆக்ரின் समझेंगे ज़रूर. நீங்கள் செய்தித்தாளில் கூட இது போட முடியும். எப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் பாரதத்தில் நடந்ததோ அப்போ உலகத்தில் சாந்தி இருந்ததுன்னு நீங்கள் செய்தித்தாளில் கூட நீங்கள் பிரசுரிக்க முடியும். நீங்கள் அப்படிலாம் சேவை பண்ணினீங்கன்னா கடைசியில் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க மக்கள். வேறு எங்கே போக போகிறாங்க? புரிஞ்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக எல்லோரும் தெரிய வந்துடும். அது வரைக்கும் நாம் மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தும் பச்சோं का नाम बाला होना है. குழந்தைகளாகி உங்களுடைய பெயர் பிரசித்தி பெறணும், புகழ் அடையணும். उस पढ़ाई में कितने किताब आदि पढ़ते हैं, यहाँ तो कुछ नहीं. पढ़ाई बिल्कुल सहज है. லௌகிக்க படிப்பு படிக்கணும்னா எத்தனை புத்தகங்களை படிக்கணும். அந்த காலத்தில் லைப்ரரிஸில் போய் உட்காந்து ஒரு படிப்பு படிக்கணும்னா, காலேஜ் படிக்கணும்னா நிறைய ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க காலேஜில். இப்போ லைப்ரரிக்கு போகிறது இல்லை, கூகுளில் நிறைய போய் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? இப்போ ஏஐ யூஸ் பண்ணாலும் கூட அதுலேயுமே நிறைய அதுலேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. எதுனாலும் படிக்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய புத்தகங்கள் தேவைப்படுது, நிறைய விஷயங்களுக்குள்ளே போக வேண்டியிருக்குது. ஆனால் இங்கே எதுவும் கிடையாதுன்றார் பாபா. படாய் பில்குல் சஹேஜே. படிப்பு ரொம்ப சுலபமான படிப்பு, எளிய படிப்பு, சகஜமான படிப்பு. பாக்கி யாதுமே அச்சே மகாரதி பி ஃபெயிலே. படிப்பு ரொம்ப ஈஸி, யாரை கேட்டாலும் கடகடன் என்ன பாயிண்ட் கேட்டாலும் சொல்ல முடியும். ஆனால் என்ன? நினைவில் நல்ல மகாரதிகள் கூட ஃபெயில் ஆகிடுறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, நல்ல ஞானம் சொல்கிறாங்க, ஆனால் யோகாவில் ஃபெயிலு. याद का जौहर नहीं होगा तो ज्ञान तलवार चलेगी नहीं. பாபா சொல்கிறாங்க, நினைவு என்ற வாளில் கூர்மை இல்லைன்னா, நினைவு என்ற கூர்மை இல்லைன்னா ஞானம் என்ற வாளால் பிரயோஜனம் இல்லை. நினைவு என்ற கூர்மை இல்லாத ஞானம் என்ற வாள் பயன்படாது. கேட்டிங்களா? ஞானம் நல்லா சொல்கிறோம், ஆனால் பாபா நினைவு இல்லை அப்படின்னா, கூர்மை இருந்தால் தானே எதில் கட் பண்ணுறோமோ அதில் கட் ஆகும், உள்ளே இறங்கும் வாள் இல்லையா? கூர்மை இல்லைன்னா வாள் இறங்காது. அதே போல் ஞானம் என்ற வாளில் நினைவுங்கிற கூர்மை இல்லைன்னா பிறருடைய உள்ளத்தில் போய் இறங்காது அந்த ஞான பாயிண்ட்டு. பஹாத் யாद करे तब जौहर आए. ரொம்ப பாபாவை நினைவு செஞ்சாதான் கூர்மை வரும். बल बंधन में भी है फिर भी याद करते रहते तो बहुत फायदा है. பந்தனத்தில் இருக்கிறீங்க, ஆனாலும் பாபாவை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் ரொம்ப லாபம் இருக்குது உங்களுக்கு. कभी बाबा को देखा भी नहीं है, याद में ही प्राण छोड़ देते हैं तो भी बहुत अच्छा पद पा सकते हैं क्योंकि याद बहुत करते हैं. ஒரு அருமையான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. ஒருபோதும் பாபாவை பார்க்கவே இல்லை, சந்திக்கவே இல்லை, ஆனால் நினைவிலேயே பிராணனை விட்டுடுறாங்கன்னா அப்போ கூட அவங்க ரொம்ப நல்ல பதவியை அடைய முடியும். கேட்டிங்களா பாபா சொல்கிறது? பாபாவை சந்திக்கவே இல்லை, நேராக பாபா பார்க்கவே இல்லை, ஆனால் பாபா ரொம்ப நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்கிறாங்க பாபா. கியோங்கி ஏன் அப்படி அடைய முடியும் அவங்களால?
क्योंकि याद बहुत करते हैं ஏன்னா ரொம்ப பாபாவை நினைவு செய்கிறாங்க இல்லையா, அதனால் வந்துடுவாங்க சொர்க்கத்துக்கு, உயர் பதவி அடைவாங்க. बाप की याद में प्यार के आंसू बहाते हैं वह आंसू मोती बन जाते हैं. பாபாவினுடைய நினைவில் அன்பினுடைய கண்ணீர் வடிக்கிறாங்க, அந்த கண்ணீர் முத்தாக ஆகிவிடுகிறது. எங்கே முத்தாயிடுது? பாபாவோட உள்ளம் என்ற டப்பால அது முத்தாக போய் உட்காந்துக்குது. அன்பில் கண்ணீர் வடிச்சு, துக்க கண்ணீர் வடிக்கக்கூடாது. கண்ணீர் வருதா? துக்க கண்ணீர் இன்னும் கூட வடிக்கக்கூடாது இல்லையா? அன்பில் கண்ணீர் துக்க கண்ணீர் இங்கே வடியும், அன்பு கண்ணீர் இந்த ஓரத்தில் வடியும். டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் கூட. ஏன்னா அன்பில் குஷியில் வர கண்ணீர் இல்லையா, அது இங்கே வராது. இன்னொன்று அன்பு கண்ணீர் கடகடகடன் வடியாது. துக்க கண்ணீர் பாருங்கன்னா ஊங்குறதுக்குள்ளே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆறு மாதிரின்னு சொல்லுவாங்க, அருவி மாதிரின்னு சொல்லுவாங்க, அருவி மாதிரி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அன்பு கண்ணீர் அப்படிலாம் இல்லை. அன்பில் முழுகும்போது அப்படி கொட்டாது, அப்படி துக்க கண்ணீர் வடிகிற மாதிரி வடியாது இல்லையா. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, பாபா அன்பில் கண்ணீர் வடிஞ்சால் அது என்ன ஆகிடுதுன்றார் பாபா, முத்தாயிடுது, பாபாவோட உள்ளத்தில் போயிடுது அது. அச்சா, எத்தனை முத்து சேர்த்து வச்சுருக்கோம் பாபா உள்ளத்துலன்னு பார்க்கணும். எவ்வளோ பாபாவோட அன்பில் மூழ்கி இருக்கிறோன்னு பார்க்கணும். अच्छा, मीठे मीठे सिक्की लदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की माता पिता बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. धारणिकाக முக்கியமான சாரம் சொல்கிறாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், अपने लिए स्वयं ही पुरुषार्थ कर ऊंच पद पाना है. தனக்காக தானே முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். पढ़ाई से स्वयं को राज तिलक देना है. படிப்பின் மூலம் தனக்கு ராஜ்ய திலகம் கொடுக்க வேண்டும். ज्ञान को अच्छी रीति धारण कर सदा हर्षित रहना है. ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ज्ञान तलवार में याद का जौहर भरना है. ஞான வாளில் நினைவினுடைய கூர்மையை சேர்க்க வேண்டும். நினைவினுடைய கூர்மையை ஞான வாளில் ஏற்படுத்த வேண்டும். याद से ही बंधन काटने हैं. நினைவின் மூலம்தான் பந்தனத்தை துண்டிக்க வேண்டும். பந்தனம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை கட் பண்ண முடியும். எப்படி? பாபா சொன்னாங்க இல்லையா, அதிகமாக நினச்சா பந்தனத்துலேருந்து விடுபட்டுடலாம். कभी भी गंदे बायोस्कोप देख अपने संकल्पों को अपवित्र नहीं बनाना है. ஒருபோதும் அசுத்தமான சினிமா பார்த்து, பயாஸ்கோப்பை பார்த்து, அழுக்கான அசுத்தமான பயாஸ்கோப்பை பார்த்து தன்னுடைய எண்ணங்களை அப்பவித்திரமாக ஆக்கக்கூடாது. वरदान, लौकिक को अलौकिक में परिवर्तन कर सर्व कमजोरियों से मुक्त होने वाले मास्टर सर्वशक्तिवान भव. லௌகீக்கத்தை அலௌகீக்கமாக பரிவர்த்தனை செய்து மாற்றி அனைத்து பலவீனங்களிலிருந்து விடுபடக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. जो मास्टर सर्वशक्तिमान नॉलेजफुल आत्माएं हैं वे कभी किसी भी कमज़ोरी या समस्याओं के वशीभूत नहीं होती. யார் மாஸ்டர் சர்வசக்திவான் நாலெட்ஜ்ஃபுல் ஆத்மாக்களோ, ஞானம் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களோ, அவர்கள் ஒருபோதும் யாருடைய எந்த ஒரு பலவீனம் மற்றும் பிரச்சனைகளுக்கும் வசமாக மாட்டார்கள். யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த விதமான பலவீனத்துக்கும் வசமாக மாட்டாங்க, பிரச்சனைகளுக்கும் வசமாக மாட்டாங்க. ஏன்? क्योंकि वे अमृत वेले से जो भी देखते, सुनते, सोचते या कर्म करते हैं उसको लौकिक से अलौकिक में परिवर्तन कर देते हैं. ஏனென்றால் அவர்கள் அமிர்த வேளையிலிருந்து என்னவெல்லாம் பார்க்கின்றார்களோ, கேட்குறாங்களோ, நினைக்கிறாங்களோ, யோசிக்கிறாங்களோ, கர்மா செய்கிறாங்களோ அதை லௌகீக்கத்திலிருந்து அலௌகீக்கமாக மாற்றிடுவாங்க. யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவங்க அமிர்த வேளையிலிருந்து எதெல்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, செய்கிறாங்க, எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே லௌகீக்கத்திலேருந்து அலௌகீக்கமாக மாற்றிடுவாங்க. அப்படின்னா ஞானத்தை அப்ளை பண்ணுவாங்க. பாபா என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமத் என்ன சொல்லுது,
அப்படின்றத அப்ளை பண்ணுவாங்க. कोई भी लौकिक व्यवहार निमित्त मात्र करते हुए अलौकिक कार्य सदा स्मृति में रहे तो किसी भी प्रकार के मायावी विकारों के वशीभूत व्यक्ति के संपर्क से स्वयं वशीभूत नहीं होंगे. எந்த ஒரு லௌகீக காரிய விவகாரத்தை நிமித்தமாகி செஞ்சாலும் அலௌகிக்க காரியம் சதா நினைவிருக்கணும்னா, லௌகீக காரியத்தை செய்யும்போது அலௌகிக்க காரியம் சதா நினைவிருக்கணும். பாபா சொல்கிறாங்க, எந்த விதமான மாயாவி விகாரங்களுக்கு வசமான மனிதர்கள் தொடர்பில் வந்தாலும் கூட, யார் மாஸ்டர் சர்வசக்திவா நாலேஜ்ஃபுல் ஆத்மாக்களோ அவங்க ஸ்வயம் அதற்கு வசமாக மாட்டாங்க. எதற்கு வசமாக மாட்டாங்க? மாயாவி விகாரங்களுக்கு வசமான மனிதர்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுடைய பிரபாவத்தில் வசமாக மாட்டாங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் நாலேஜ்ஃபுல் ஆத்மாக்கள் தமோகுணி வைப்ரேஷன் மேபி சதா கமல் சமான் ரஹேங்கே. தமோகுணமான அதிர்வலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சதா தாமரை மலருக்கு சமமாக இருப்பாங்க. லௌகி கீச்சடு மே ரேத்தே ஹுயே பி உசுசே ஞாரே ரஹேங்கே. லௌகீக சேற்றில் இருந்தாலும் கூட அதுலேருந்து தனிப்பட்டு இருப்பாங்க. தாமரை சேற்றில் இருந்தாலும் தனிப்பட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்லோகன். सर्व को संतुष्ट करो तो पुरुषार्थ में स्वतः हाई जंप लग जाएगा. அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள், அப்பொழுது முயற்சியில் தானாகவே ஹை ஜம்ப் ஏற்பட்டுவிடும். ஹை ஜம்ப்னு என்ன? உயரம் தாண்டி போயிடுவீங்க. என்ன செஞ்சால் போதும் உயரம் தாண்டி மேலே ஏறுறதுக்கு? எல்லாரையும் திருப்திப்படுத்துங்க. அப்பொழுது முயற்சியில் தானாகவே ஹை ஜம்ப் ஆகிவிடும். உயரம் தாண்டி மேலே ஏறிடுவீங்கன்னு சொல்கிறார் பாபா. ஈஸி, படி ஏறி ஏற வேணாம், ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடலாம், குதிச்சு மேலே ஏறிடலாம். அதுக்கு திருப்திப்படுத்தணும் எல்லாரையும். अव्यक्त इशारा, अव्यक्त समिगे. संकल्पों की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो. எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமானவர் ஆகுங்கள். संकल्प शक्ति जमा करनी है तो कोई भी बात देखते सुनते सेकंड में फुल स्टॉप लगाने का अभ्यास करो. எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தையும் பார்த்தாலும் கேட்டாலும் நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். अगर संकल्पों में क्यों क्या की क्यों लगा दी, व्यर्थ की रचना रच ली तो उसकी पालना करनी पड़ेगी. பாபா என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒருவேளை சங்கல்பங்களில் ஏன் என்ன என்ற கியூ என்ற வரிசை வந்துவிட்டதென்றால், வீணானதின் படைப்பை படைத்து விட்டீர்கள் என்றால் அதை பாலனையும் செய்ய வேண்டியதாகிவிடும். கேட்டிங்களா பாபா என்ன சொல்கிறாங்கன்னு? எண்ணங்களில் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் ஏன் என்ன எதுக்கு எப்படின்னு கேள்விங்கிற அந்த கியூ உருவாயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அதை வளர்க்க வேண்டியதாக ஆகிடும். அதை போக்குறதுக்கு ரொம்ப முயற்சியும் பண்ண வேண்டியதாகிடும் இல்லையா, அதனுடைய பாலனை செய்ய வேண்டியதாகிடும். அதில் என்னாகும்? சங்கல்ப் சமய எனர்ஜி உஸ்மே கர்ச் ஹோத்தி ரஹேகி. அதில் எண்ணங்கள் சமயம் சக்தி எல்லாம் செலவாயிட்டே இருக்கும். इसलिए अब इस व्यर्थ रचना का बर्थ कंट्रोल करो तब बेहद सेवा के निमित्त बन सकेंगे. ஆகையினால் இப்பொழுது இந்த வீணான படைப்பினுடைய பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க. பர்த் கண்ட்ரோல்னா என்ன? இந்த வீணான விஷயத்தை படைக்கிறதுக்கு பதிலாக பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்பொழுது எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக ஆக முடியும். ஏன் என்ன எதுக்கு எப்படின்னு இந்த எண்ணங்களை படைக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா. கட்டுப்படுத்துங்க, அப்போ தான் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமானவராக ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாபா. புரிஞ்சதா? இந்த வாரம் என்ன பயிற்சி பண்ணிகிட்ருக்குறோம்? பிரேம் ஸ்வரூப் ஸ்திதி, அன்பு ஸ்வரூப ஸ்திதி இல்லையா? பாபா இன்றைக்கி முரளியில் கூட அன்பில் கண்ணீர் வடிக்க சொன்னாங்க இல்லையா? அதில் நாம் பயிற்சி பண்ண வேண்டிய குணம். अपने दिल में दिलाराम बाप को बसाने वाली दिल वाला की दिल रुबा हूँ. இன்னைக்கு ஃபுல் டே நம்ம என்ன நினைக்கணும்? தன்னுடைய உள்ளத்தில் திலாராம் பாபாவை நிறைக்கக்கூடிய தில்வாலாவினுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்பவருடைய தில்ருபா நான். தன்னுடைய உள்ளத்தில் திலாராம் பாபாவை நிறைத்து கொள்ளக்கூடிய தில்வாலாவினுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்பவரின் தில்ருபா நான். ஸோ பாபா இன்னைக்கு நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? உள்ளத்தை கொள்ளை கொள்பவரின் தில்ருபா. நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? தில்ருபா.
இதுக்கான பயிற்சி என்ன பண்ணணும்? கேட்கும்போதே பயிற்சி பண்ணுவோமா? सर्व के दिलों को आराम देने वाले दिलाराम ज्ञान सूर्य बाबा के समीप बैठ अनुभव कर रही हूँ कि मैं आत्मा अपना दिल बाबा के ऊपर समर्पित कर निश्चिंत हूँ. அனைவருடைய உள்ளங்களுக்கு ஓய்வளிக்கக்கூடிய திலாராம், உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய ஞானசூரியன் பாபாவிற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு, நான் ஆத்மா என்னுடைய உள்ளத்தை பாபாவிற்கு முன்னால் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு கவலையற்றவராக இருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்தை பாபாவிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு நான் கவலையற்றவராக இருக்கின்றேன் என்ற அனுபவம் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்றேன். दिल में एक ही अनहद गीत बज रहा है कि पाना तो सब पालिया काम क्या बाकी रहा. உள்ளத்தில் ஒரே ஒரு எல்லையற்ற பாடல் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், பாக்கி அடைவதற்கு என்ன உள்ளது என்ற இந்த பாடல், எல்லையற்ற பாடல் உள்ளத்தில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. दिलवाला बाप की दिल की दुआओं से भरपूर हो रही हूँ. உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பாபாவினுடைய உள்ளத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். பாபாவோட அன்பில் மூழ்கி, பாபா உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பாபாவுடைய தில் ரூபா நான் பாபா கிட்ட என்னுடைய உள்ளத்தை அப்படியே சமர்ப்பணம் செஞ்சிடுறேன். அதனால் எந்த கவலையும் இல்லை, கவலையற்றவராக நான் ஆயிடுறேன். யார் அடையணுமோ அது அவர் அடைஞ்சிட்டேன், இனி அடையிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் பாபாவுக்கு முன்னாடி. பாபாவுடைய உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை நான் அடைஞ்சிட்டே இருக்கிறேன் என்ற அனுபவத்தை இப்போ பண்ணுவோம். சரியா? ஓம் சாந்தி. அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார், வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார், வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு, தூய அன்பு உன்னிடமே பாபா. உண்மை அன்பு, தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன்.
शक्ति